நேற்று ரஷ்யா உக்ரைன் போரில் முதல் தடவையா ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை உக்ரைன் மேலே ரஷ்யா ஃபயர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செய்தியானது வெளியில் வந்துச்சு. நம்ம கூட அதை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். என்ன மிசைலை பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் நேரடியாக ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்க என்ன விதமான மிசைலை பயன்படுத்துறாங்க, அது வந்து ICBM கிடையாது. நம்ம அந்த செய்திகள் அப்போ இருந்த செய்திகளை வச்சு சொல்லிட்டோம். ஸோ அதை இப்போ நம்ம திருத்திக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஒரு அப்டேட் இந்த இடத்துல என்னன்னா, அது ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கிடையாது. சரி, இப்படி புதின் அவர்கள் அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் என்ன விஷயம் இல்லை என்ன சம்பவங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் புதுசாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக யூகேவோட PM ஸ்டார்மர்லாம் நேரடியாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. ரஷ்யா இதை வந்து உக்ரைனுக்காக பண்ணலை, உக்ரைனை அடிக்கணும்னா ரஷ்யாவுக்கு நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நேரடியாக இதை எங்களுக்கான ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்கன்னு அவரோட ஒரு கருத்துக்கள் இந்த பக்கம் பெருசாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ களத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தமிழ் புக்கிஷன் TP ட்ரெண்டிங்ஸ். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த ஏவுகணையை ஏவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தது ஓர்ஷ்னிக்னு சொல்லக்கூடிய, அதாவது அதோட இன்னொரு பேர் த ஹெசல்னு கூட சொல்லுவாங்க. இது IRBMனு சொல்லுவாங்க, இன்டர்மீடியேட் ரேஞ்ச் உடைய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை. இது வந்து மேக் 10 வேகத்தில், புதினோட ஸ்டேட்மெண்ட்டில் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. மேக் 10+ போச்சு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலாக சத்தத்தோட வேகத்தை விட 5 மடங்கு வேகத்துக்கு மேலே எந்த ஒரு ஏவுகணை போனாலும் அதை எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பாலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் மெனுவர் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணை அமைப்பை யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இதை யூகேவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூகே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உக்ரைனுக்கு நடக்கிறது நாளைக்கு யூகேக்கு நடக்கலாம், பிரான்ஸுக்கு நடக்கலாம், ஜெர்மனிக்கு நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி உக்ரைனை ஒரு பேட்டில் கிரவுண்டாக மாற்றி இவங்க எல்லா ஆயுதங்களையும் இந்த இடத்துல சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹெசல் இப்போ ரஷ்யா பயன்படுத்திருக்காங்கல்ல, அந்த மிசைலோட இன்னொரு பேர் தான் ஹெசல். அதனால இது வேற ஒரு மிசைல்னு யாரும் நினச்சிக்காதீங்க. அதுவுமே இப்போ ரஷ்யாவோட இன்வென்ட்ரியில் ஒரு புது மிசைலாக தான் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ரஷ்யா இதை பற்றி மேஜரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு மேஜரான அறிவிப்போ எந்த இடங்களையும் வெளியிடலை. ஒரு சோதனையில் இருந்த ஒரு ஏவுகணையை கொண்டு வந்து நேரடியாக இந்த இடத்துல உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணி அவங்களோட ஃபீல்ட் டெஸ்ட் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு புதினோட ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, இது நேரடியான ஒரு வார்னிங் தான். எவ்வளோக்கு எவ்வளோ உக்ரைன் மேலே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ப்ரெஷரை கொடுத்து வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ் ரஷ்யாக்குள்ளே விழுந்து வெடிக்குதோ, ரஷ்ய மண்ணுக்குள்ளே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் ஏற்படுத்தக்கூடிய அந்த வெடிப்புகள் அத்தனைக்கும் உக்ரைன் பதில் சொல்லும். உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இதுக்கு பதில் சொல்லும். இந்த யுத்தன்றதை நாங்கள் உக்ரைனோட முடிக்கணும்னு பார்க்குறோம். அதையும் தாண்டி உக்ரைனோட எல்லைகளையும் தாண்டி இந்த உக்ரைன் போரை யாராச்சும் கொண்டு போகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கும் நாங்கள் தயார்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தெளிவான விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ யூகே இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை யூகே இது சம்மந்தமாக என்ன ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்கன்னா, யூகேவோட PM ஸ்டார்மர் நமக்கு தெரியும். அவர் டைரெக்டாகவே சொல்லியிருக்காரு, நேரடியாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, அஃபிஷியலாக அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. புதின் வந்து உலகத்தில் இருக்க எந்த நாட்டையும் வந்து அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் நிம்மதியாக விட்டுற மாட்டார். குளோபல் சப்ளை செயின், ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் தானிய உற்பத்தியில், அதுலேயும் குறிப்பாக கோதுமை உற்பத்தியில் ஒரு 18% 20% அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை இப்போ புதின் இன்வைட் பண்ண மூலயமா ஐரோப்பாவை பசி பஞ்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து செயற்கையாக ரஷ்யாவால் இந்த இடத்துல ஐரோப்பிய கண்டத்துக்குள்ளே ஒரு உணவு பற்றாக்குறைன்றது ஏற்படுத்தப்படுகிறது. இப்போது மனிதர்களை கேடயமாக பயன்படுத்துறது மட்டும் ஒரு போர்க்குற்றம் கிடையாது. பசி பஞ்சம் பட்டினி இதை இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக உருவாக்கி ஒரு நாட்டை அடிக்கிறதும் போர்க்குற்றம் தான். புதினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு போர் குற்றவாளின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னது மட்டும் இல்லாமல், இதை பற்றி நம்ம கொஞ்சம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு என்னெல்லாம் சொன்னார்ன்றதை பார்த்துருவோம். இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ICBM இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறோன்னு ரஷ்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறது எல்லாம் உக்ரைனை மையப்படுத்தி கிடையாது, நேரடியாக யூகேவை தான் அந்த இடத்துல மையப்படுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா லண்டனில் இருந்து ரஷ்யாவோட மாஸ்கோ வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் ஏரியல் டிஸ்டன்ஸ்ன்றது ஏறத்தாழ ஒரு 2500 கிலோமீட்டர். அந்த 2500 கிலோமீட்டர்ன்றதை இந்த ஏவுகணை நினச்சதுன்னா வெறும் ஒரு 30 to 35 நிமிஷத்துக்குள்ளே, நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் டைம். நேற்று ரஷ்யாவால் ஆஸ்ட்ரகான் ரீஜன்லேருந்து ஃபயர் பண்ணப்பட்ட அந்த மிசைல் உக்ரைனோட இந்த நிப்ரோ ரீஜனை அடையிறதுக்கு வெறும் 10 நிமிஷங்களுக்கு கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கு. ஸோ ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தை விட மேக் 5 விட வேகத்தில் ஒரு ஏவுகணையாக உள்ளே போகிறப்போ எந்த அளவுக்கு அது வேகமாக போகுன்றத லைவ் டெஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து பேட்டில் ஃபீல்டில் ரஷ்யா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூகேவை பயமுறுத்துறதுக்காக தான், யூகேவை வந்து எப்படியெல்லாம் இவங்க காயப்படுத்த முடியும், எப்படியெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை உக்ரைனை வச்சு இவங்க மேலே பண்ண முடியுன்றதை இன்டெரக்டாக எங்ககிட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல
மனிதாபிமானத்தோட ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து அடித்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய தானியங்களை வெளியே போக விடாமல் பண்ணி ஐரோப்பாவில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஸ்டார்வேஷன், பசி பஞ்சம் பட்டினி ஏற்படுத்துகிறாங்கன்னு வச்சுப்போம். காசாவில் என்ன நடந்துட்டுருக்கு? காசாவில் ஒரு 45,000 நபர்களை கொன்னது மட்டும் இல்லாமல், ஏன்னா அங்கே இறந்த 45,000 பேரில் தீவிரவாதிகள் எத்தனை பேர், பொதுமக்கள் எத்தனை பேர்னு யாராலையுமே சொல்ல முடியாது. உங்கள் கணக்கே சொல்கிறோன்னா கூட இப்போதைக்கு 44,000 பேர் அஃபிஷியலாக இறந்துருக்காங்க. அதில் அந்த 44,000 நபர்களும் தீவிரவாதிகள் தான் சொல்லிட்டு யாராலையும் ஒருத்தவங்களால சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாமல் காசாக்குள்ளே செயற்கையாக பசி பஞ்சம் பட்டினி இது எல்லாமே வந்து மக்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. நேரடியாக உணவு பொட்டலங்களை போடுறதுலேருந்து போட போகிறவங்கள சுட்டுக்கொள்றதுன்னு அந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நியாயமாக நீங்கள் பேசணும்னா முதல்ல அதை பற்றி தான் பேசணும். ஹமாஸ், இஸ்ரேல் இந்த பிரச்சனை வந்து இன்டெப்த்தாக அதை பற்றி நம்ம பேசலனா கூட, இல்லை இந்த இடத்துல அதை பற்றி அதிகமாக பேசலனா கூட, இப்போ சொல்கிறாங்கல்ல அது என்ன ரஷ்யா பண்ணால், ரஷ்யா வந்து இன்டெரக்டாக இந்த இடத்துல கப்பல்கள்லாம் அடிக்கிறாங்க. ஒரு கப்பலை அடிக்கிறதே உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை, அவ்வளோ பெரிய தப்பாக தெரியுதுன்னா, ஒரு ஃபுட்டை ஆட் ட்ராப் பண்ணுறாங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுமா? அப்படி ஆட் ட்ராப் பண்ணப்பட்ட ஃபுட்டை கூடுறதுக்கு எடுக்கிறதுக்கு வந்த மக்கள் மேலே கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தி அத்தனை பேரை கொடுறாங்க. அப்போ அதெல்லாம் போர்க்குற்றத்தில் வராதா? இல்லை அதெல்லாம் வந்து மனிதாபிமானம் உள்ள செயலா? சரி, அப்போது அது மனிதாபிமான செயல்னா இது ரஷ்யா உக்ரைன் போரில் நடக்கிறது எப்படி போர்க்குற்றமாகும்? அப்போ உங்களுக்கு ஃபேவராக இருக்கவங்க ஒரு தரப்பில் அதை பண்ணால் அது தப்பு இல்லை, இன்னொரு பக்கம் அதை பண்ணால் தப்பு. முதல்ல இவங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்போ நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் இது எல்லாம் மாறும். அது வரைக்கும் எதுவும் மாற போகிறதில்ல. இவங்களோட அந்த ஒன் சைடட் பொலிட்டிக்ஸ்ன்றதும் இந்த இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ இதே டைமில் கர்ஸ்க் ரீஜன்லையும் சரி, இல்லை ஈஸ்டர்ன் போக்ரோஸ்க்லையும் சரி, இந்த பேட்டில் ஆனது திரும்ப திரும்ப சொல்கிற டைலாக் தான், ரொம்ப ஆக்சலரேஷன் ரேட்ன்றது அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 21ஆம் தேதி இப்படி ஒரு சம்பவத்தை உக்ரைன் பண்ணதுக்கப்புறம் போக்ரோவ்ஸ்க்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த 20 கிலோமீட்டர்கள் வரைக்கும் ஹை ஆர்ட்லரி அட்டாக்ன்றது ரஷ்யாவில் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ எப்போ சீஸ்ஃபயர் இந்த இடத்துல கொண்டு வரப்படணும், எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு பீக் இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஒருத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னா அது ஒரு ஹை லெவல் பீக் அடையும். அப்படி பீக் அடைஞ்சதுக்கப்புறமா அதை தாண்டி அந்த யுத்தமான இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அதெல்லாம் கண்டினியூ ஆக முடியாது. உடனடியாக ஒரு டவுன்ஃபால், இல்லை டவுன்ஃபால்ன்றதையும் தாண்டி அந்த கர்வ்ன்றது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். இதை தான் வந்து ஹை டைம் பீக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீக் மொமெண்ட் தான் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. போக்ரோவஸ்க்ன்றது விழுந்துருச்சுன்னா உக்ரைனுக்கு பேட்டில் ஆஃப் ஆப்தீவ்காவில் நடந்ததை விட, பேட்டில் ஆஃப் பாக்மத்தில் நடந்ததை விட ஒரு மிகப்பெரிய இழப்பானது அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா போக்ரோவஸ்க் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா இந்த யுத்தம் நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்த ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான காட் சிட்டிஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு பகுதி வந்து மலையோட உச்சியில் இருந்ததுன்னா அது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கவசமாக மாறும். அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளை இப்போ ரஷ்யா பிடிக்கிறது கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஒரு நல்ல சகுனமே கிடையாது. இந்த 20 கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறதே இதுதான் முதல் முறை. அதுவும் போக்ரோவஸ்க் பேட்டில் இதுதான் முதல் முறை. தேவையில்லாமல் இந்த இடத்துல ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணி இது எல்லாத்தையுமே உக்ரைன் இப்போ வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னா அமைதி பேச்சுவார்த்தை தவிர அதுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. இல்லை வெப்பன்ஸை வச்சு ரஷ்யாவை தடுக்க முடியும், இல்லை வெப்பன்ஸை வச்சு ரஷ்யாவை அடித்து எங்களால் தடுக்க முடியும்னா அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய போய். ஒரு ஆயுத போரில் இப்போதைக்கு உக்ரைனால் நேரடியாக நேட்டோவோட உதவி இல்லாமல் ரஷ்யாவை ஜெயிக்கவும் முடியாது, ரஷ்யா வந்து அவங்க பணியை வைக்கவும் முடியாது. இப்போதைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை தான் பார்க்க முடியும். இன்கேஸ் நேட்டோவோட நேரடி சப்போர்ட் இருந்தாவோ, இல்லைனா நேட்டோ சோல்ஜர்ஸ் நேரடியாக உக்ரைனுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தாலோ அப்போ சொல்லலாம் ரஷ்யாவை எங்களாலே இவங்க தோற்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை யூகேவோட கமாண்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ரஷ்யாவோட போருக்கு வந்து எப்பயுமே தயாராக தான் இருக்கும். நேட்டோவோட ஈஸ்டர்ன் ஃப்ளாங்க்ல இருந்து எங்களுக்கு மட்டும் இப்போ ஒரு கமெண்ட் ஆனது வந்துச்சுன்னா, இல்லை எங்களுக்கான அந்த உத்தரவு வந்துச்சுன்னா, நேற்று நைட், அதாவது இந்த அப்டேட் வந்து நேற்று நைட் வந்துருச்சு, இன்றைக்கி நைட்டே எங்களால் சண்டை போட முடியும், அவ்வளவு நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் வரக்கூடிய உத்தரவுகளை நோக்கி எதிர்நோக்கி காத்துட்ருக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரே ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்க. ரஷ்யா வந்து அடிச்சிட முடியும், ரஷ்யா வந்து ஈஸியாக நேட்டோ வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஜெயிச்சிட முடியும்னு பேசிகிட்டு இருக்காங்க. கன்வென்ஷனல் மிலிட்ரி, நார்மலாக அணு ஆயுதம் இல்லாத ஒரு யுத்தத்தில் ரெண்டு தரப்புல அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனோடு ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ரஷ்யா தோற்றுரும். வெறும் 40 நாள் கூட ரஷ்யாவால் ஒட்டுமொத்தமாக தாக்குப்பிடிக்க முடியாது. இந்த 40வது நாள் முடியறதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த ரஷ்யன் நிலப்பரப்பு நேட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் என்னைக்கு ஒரு போர் சூழல் ரஷ்யாவோட எல்லையில் உருவாகி நேட்டோவோட வீரர்கள் ரஷ்யாவோட மோத தயாராக இருக்காங்களோ அப்போவே ரஷ்யா அவங்களோட அணு ஆயுதங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அணு ஆயுதம் அல்லாத கன்வென்ஷனல் வாரில் மட்டும்தான்
ரஷ்யாவை நாட்டோவால் ஜெயிக்க முடியும். இன்கேஸ் இப்போ ரஷ்யா அது எதுக்கும் ஒத்துக்க போகிறது கிடையாது. இந்த இடத்துல முதல் முறையாக ரஷ்யா தாக்கப்பட்டாலே அணு ஆயுதமானது பிரயோகிக்கப்படும். அப்படி பிரயோகிக்கப்பட்டால் இந்த இடத்துல யாருமே வெற்றியாளராக இருக்க மாட்டாங்க, யாரும் தோல்வி அடைய மாட்டாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது ஒரு முடிவு செய்தியாக மாறிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முடிந்து விடுவது உங்கள் ஆர்கே.